அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 91லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 91. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மக்கானா. மக்கானா அப்படிங்கிறத ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பீகாரில் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். நியூஸில் கூட ரீசெண்டாக கூட இந்த மக்கானாவை குறித்து நியூஸில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இந்த மக்கானாவை குறித்து கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, Makana cultivation requires stagnant water bodies and thrives in a tropical humid condition with high rainfall. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மக்கானானா என்ன முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த மக்கானா அப்படிங்கிறது நீரில் உருவாகக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஃப்ரூட்டுன்னு சொல்லாமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது மக்கானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி ரீல்ஸ்லாம் ஒன்று பார்த்துருப்பீங்க. ரவுண்டாக இருக்கும், சின்ன வந்து என்ன சொல்கிறது, கோழி முட்டை மாதிரி இருக்கும். கோழி முட்டையில் அது காடை முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மக்கானா அப்படிங்கிறது. ஸோ இந்த மக்கானா ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலர் அண்ட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த மக்கானா அப்படிங்கிறது இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வருங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு ஸ்லோ மூவிங் வாட்டர், இல்லைன்னா வந்து ஸ்டாக்னட்டாக என்ன, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இதில் 1 or 2 ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீரில் தான் வந்து இது உருவாகும். ஸோ ஒரு வார்மான டெம்பரேச்சருமே இது தேவை. நல்ல ஒரு 100லேருந்து 150 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இது வந்து உருவாகும். இதுதான் மக்கானா அப்படிங்கிறது. ஸோ ஒன்றை பார்த்துருவோம். மக்கானா கல்டிவேஷன் ரெக்வயர்ஸ் ஸ்டாக்னட் வாட்டர் பாடி. ஸ்டாக்னட்னா என்ன, நிலையாக இருக்கக்கூடியது. ஆர் ஸ்லோ மூவிங் பாடி, ஸ்லோவாக வந்து தண்ணியானது மூவ் ஆகும் அந்த இடத்துல. ஸ்டாக்னட்டாக எங்கெல்லாம் இருக்கும், லேக்கில் இருக்கும், லேக்கில் இருக்கு இல்லையா, லேக்கில் இருக்கும், குளத்தில் இருக்கும், ஏரியில் இருக்கும், குளத்தில் இருக்கும். அதே போல் ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து இந்த மக்கானா அப்படிங்கிறது உருவாகுன்றாங்க. அதே போல் ஹை ரெயின்ஃபால் இருக்குன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரிதான். பீகார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 90% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் மக்கானா ப்ரொடக்ஷன். பீகாரில் தான் மக்கானா ப்ரொடக்ஷன் ஆனது 90% வந்து இந்தியாவிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சரிதான், இதுவும் சரிதான். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் கிராண்டட் GI டேக் ஸ்டேட்டஸ் டு மிथिला மக்கானா டு ப்ரொமோட் ரீஜனல் பிராண்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட். மிथिला அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து மக்கானா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சரிதான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பீகாருக்கு ஏன் இது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், பீகாரில் தான் வந்து ஸோ இங்கே டைரெக்டான வாட்டர் பாடியெலாம் வந்து இங்கே தான் வர ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோசி ரிவர். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வர்றதுனால நமக்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், ஸோ ஸ்டாக்னட்டாக இருக்குது. அதே போல் இந்த கோசி ரிவர் ஆனது அடிக்கடிக்கு அதோடைய கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது, ரெகுலராக இருக்கும்போது தான் அது என்ன ஆகும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரிவர் ஆனது இப்படி வரும்பொழுது கட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு குளமாக மாறும் இல்லையா? ஸோ இப்படி குளமாக அங்கங்கே இருக்கும்பொழுது ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த மக்கானா அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷனானது அங்கே அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 92. நகார் கட்டியா, மோரான், நவாகம், கொசாம்பா ஆர் வெல் நோன் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகே, மேலே இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த நேச்சுரல் ரிசோர்ஸுக்கு பேர் போனது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 4மே பெட்ரோலியம்ங்க. பெட்ரோலியத்துக்கு தான் வந்து ஸ்பெஷல். ஸோ இந்த நகார்காட்டியா, மோரான் இது 2மே வந்து அப்பர் அசாமில் இருக்கக்கூடியது. ஸோ அப்பர் அசாம்னா இந்த ரீஜனில் இருக்கக்கூடியது. ஸோ அப்பர் அசாம். இந்த நவாகம் அண்ட் கொசாம்பா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலியம் ரிசர்வ். ஸோ இது வந்து ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனமும், இது வந்து ONGC நிறுவனமும் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இது ஆயிலும் இது வந்து ONGCயும் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பெட்ரோலியம். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 93. இது எல்லாமே NCERT புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த NCERT புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. NCERT ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவே சஃபிஷியண்ட்டான ஒன்று. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 4 மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மினரல்ஸை மேலே இருக்கக்கூடியது எது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இது மோஸ்ட் அபண்டன்ட் மினரல் குரூப். இந்தியாவில் எர்த் கிரஸ்டில் இது அதிக அபண்டண்ட்டாக இருக்கக்கூடியது, நிறைய இருக்கக்கூடிய ஒரு மினரல்றாங்க. இது காமனாக இருக்கும், லைட் கலரில் இருக்கும், ராக் ஃபார்மிங் மினரல்ஸாக இருக்கும்ன்றாங்க. ராக் ஃபார்மிங் மினரல்ஸாக இருக்கணும். டிபிக்கலி ஃபவுண்ட் இன் இக்னிஷியஸ் ராக்ஸ்லையும், மெட்டாமார்பிக் ராக்ஸ்லையும், செடிமெண்ட்ரி ராக்ஸ்லையுமே இந்த மினரல் ஆனது இருக்குன்றாங்க. This mineral tends to be dull to opaque, often with a porcelain-like appearance. It plays a crucial role in soil formation and is an essential raw material in the glass and ceramic industry. Soil formation இது crucial முக்கியமான இடத்தை வைக்குதுன்றாங்க. அதே போல் கிளாஸ் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரியும் இது வந்து பயன்படுதுன்றாங்க. ஸோ இது ஒரு ட்ரிக்கியான கொஷின் தான், ஒரு பவுன்சர் கொஷின் தான். ஸோ இது பாருங்க வந்து ஃபெல்ஸ்பர். ஸோ இந்த ஃபெல்ஸ்பர் அப்படிங்கிறது தான் வந்து
இந்த இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கான சரியான ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த சாயில் ஃபார்மேஷன் எந்தெந்த டைப்னு சொல்ல பாருங்க. லைட் கலரில் இருக்கும், இதை பற்றி மார்க் படிச்சுங்க. மோஸ்ட் அபண்டன்ட் மினரல் குரூப். அதன் பிறகு வந்து டல் டு ஒப்பேக்காக இருக்கும். சாயில் ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரா மெட்டீரியல் கிளாஸ் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரி. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபெல்ஸ்பர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 94. அரேஞ்ச் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கோல் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் கார்பன் கண்டென்ட். அதாவது ஒரு 4 கோல் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ கோலானது நிலக்கரியை வந்து 4 வந்து பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பீட்டு, லிக்னைட்டு, பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட்டுன்னு சொல்லிட்டு 4 வந்து பிரிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இது இன்க்ரீசிங் ஆர்டரில் வகைப்படுத்தணும். இன்க்ரீஸ் ஆர்டர் குறைவாக இருக்குது, அதோட அதிகமாக இருக்குது, அதோட அதிகமாக இருக்குது, அதோட அதிகமாக இருக்குது. ஸோ இதானே இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ அதுபடி பார்க்கும்போது முதல் நமக்கு இந்த சாயில் அந்த கோலானது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நிலத்தோடைய அப்பருங்க. ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து லேண்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு மரம் இருக்குது. இப்போ இந்த ஒரு மரம் இருக்குது. இந்த மரமானது அழிஞ்சு போயிட்டு மண்ணுக்குள்ளே போகுது. இப்படி மண்ணுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்? இங்கே போகுமா? இங்கே போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக ஆரம்பிக்கும். இப்படி இருக ஆரம்பிக்க மேலே வந்து சாயில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குமா? எப்பவுமே நம்ம பார்க்குறோம் வெதரிங் மூலமாக சாயில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்படி சாயில் ஃபார்ம் ஆக இது இங்கே தான் இருக்கும். ஒரு அழுத்தத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தால இந்த சாயில் ஃபார்மேஷனால ஸோ இந்த மரமானது கீழே போயிட்டே இருக்குமா? ஏன்னா மேலே ஒரு மரம் வரும். ஸோ அது மக்கி கீழே வரும்போது ஸோ இன்னொரு மரம் வரும்போது இது கீழே போகும், அது மேலே வரும். இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ஒரு மரமானது பலாயிரம் வருஷத்துங்களுக்கு பிறகு கீழே போயிடும் இல்லையா? அதன் பிறகு வந்த மரம் எங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அதன் பிறகு வந்த மரம் எங்கே இருக்கும்? அதன் பிறகு வந்த மரம் எங்கே இருக்கும்? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போன மரம். இது 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போன மரம். இது வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போன மரம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போன மரம். புரியுதா? இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனதை வந்து ஆந்த்ராசைட்டுன்னு நம்ம சொல்றோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி போனதை வந்து பிட்டுமினஸ்ன்னு சொல்றோம். நான் வந்து ரஃபா சொல்றேன் புரியுதுக்காக, எக்ஸாக்ட் வருஷங்களை சொல்லலை. அடுத்த வந்து 300 வருஷத்துக்கு போகிற முன்னாடி இது வந்து லிக்னைட்னு அப்படி சொல்கிறோம். 100 வருஷத்துக்கு போன முன்னாடி இது வந்து பீட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம மரத்தை பார்க்கும்போது ஒரு பொருள் வந்து அழுகி போயிடுச்சு, எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து கார்பன் டேட்டிங் வந்து பண்ணுவோம். கார்பன் டேட்டிங்னு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, கார்பனுடைய அளவை பொறுத்து நாம் வந்து அதில் வந்து அளவிடுவோம் இல்லையா? இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ உயிருள்ள பொருட்களை நம்ம அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், கார்பன் கண்டென்ட் அதில் எவ்வளோ இருக்குது? உயிருள்ள பொருட்களில் அது வந்து கார்பன் அளவானது வெளியேறிடும். இப்போ அது நிலக்கரியாக மாறி இருக்குது. இப்போ அந்த நிலக்கரியை இருக்கக்கூடிய அந்த கார்பன் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி பிரிக்க சொல்கிறாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ எவ்வளோ தூரம் வந்து அடியில் போயிட்டு இருக்குதோ, எத்தனை வருஷம் ஆகுதோ அத்தனை வருஷத்தில் அது கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மேலேருந்து கீழே வர அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ புரிஞ்சுதா? இப்போ வரிசைப்படுத்தலாம் பாருங்க. அப்போ எங்கே ரொம்ப குறைவாக இருக்கும்? பீட்டில் தான் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ எங்கரான ஒரு கோல் தான் வந்து பீட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரியில் இருக்கும். நீலகிரி அண்டு ஜம்மு காஷ்மீர் இந்த பீட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது வந்து லிக்னைட் அப்படிங்கிறது. ஸோ இது 1, ஸோ இது 2. லிக்னைட் எங்கே இருக்கும்? நம்ம பார்த்துருப்போம், ஒரு மாதிரியான லைட் ப்ரௌனில் கலரில் வந்து இருக்கும் லிக்னைட் அப்படிங்கிறது. நிலக்கரி இருக்குது இல்லையா? ஸோ அங்கே எல்லாமே வந்து லிக்னைட் தான். ஸோ லிக்னைட் இங்கே இருக்கும், குஜராத்தில் இருக்கும், ராஜஸ்தானில் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து லிக்னைட் இருக்கும். இது வந்து 2. மூணாவது வந்து பிட்டுமினஸ். இந்த பிட்டுமினஸ் தான் வந்து இப்போ நம்ம அதிகமாக பயன்பட்டு இருக்குது. இந்த ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ரீஜனில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த பிட்டுமினஸ் அப்படிங்கிறது. அடுத்த வந்து ஆந்த்ரசைட். இந்த ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி தான் வந்து ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 1 2 பாருங்கள் 2 3 1 4 2 3 1 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 95. வித் ரெஃபரன்ஸ் டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொடுத்துருக்காங்க, அதை பக்கத்தில் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நரோரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசில் இருக்குது. கரெக்ட். இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது தான். இதெல்லாம் வந்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கக்ராப்பர் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குதுங்க, மகாராஷ்டிரா கிடையாது, குஜராத்தில் இருக்குது. அடுத்து கெய்கா அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. கூடங்குளம் அப்படிங்கிறது தமிழ்நாடு இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து தவறு. அப்போ ஒன்று மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 96. கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். கீழே கூடிய ஒரு 5 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த 5 கண்ட்ரியில் எதுலாம் இந்த ஒப்பேக்கோட மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒப்பேக்னா என்ன? ஒப்பேக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. இந்த 1960 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி அப்படின்னா
ஸோ நாடுகளுக்கிடையே உருவாக்கப்பட்ட ஒரு பாடி அது 1960 ஃபவுண்டிங் மெம்பராக ஒரு 5 கண்ட்ரி இருப்பாங்க. இப்போ ஒரு 18 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 5 கண்ட்ரிஸ். இது 15 என்னன்றது கீழே 18 12 அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க தெரிஞ்சுவங்க. ஸோ ஒரு 5 கண்ட்ரி இருக்கும். இந்த ஒப்பேக்கில் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து இவங்க தான் வந்து நிர்ணயிப்பாங்க. நிர்ணயிக்கிற மீன்ஸ் வந்து அந்த பேரலோட விலையை நிர்ணயிப்பாங்க. அதை வாங்கி நாடுகள் வந்து அவங்க நாடுகளில் அவங்க விருப்பப்பட்ட வகையில் அவங்க சேல் பண்ணிக்குவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதில் எதெல்லாம் மெம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. வெனிசுலா அண்டு சவுதி அரேபியா இது ரெண்டுமே வந்து ஃபவுண்டிங் மெம்பர். ஃபவுண்டிங் மெம்பர்னா என்ன, 1960 அந்த மெம்பராக இருந்தவங்களாம் சேர்ந்து அதை உருவாக்குனாங்க. அது பிறகு வந்து காங்கோ அண்டு நைஜீரியா ரெண்டுமே வந்து ரீசெண்டாக மெம்பர் ஆகிருப்பாங்க. இதில் வந்து ரீசெண்டாக வந்து இது வந்து அங்கோலா அப்படிங்கிறது 2007 என்னவோ வந்து மெம்பர் ஆகிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 2024 வந்து இதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கோலா மட்டும் கிடையாது. 1 2 3 மொத்தம் வந்து 4 பேர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 97 வித் ரெஃபரன்ஸ் டு விண்ட் எனர்ஜியை கொடுத்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ரேங்க்ஸ் 4th குளோபலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்டால்டு விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதுல இன்ஸ்டாலேஷனில் கன்சியூம் பண்ணுறது மீன்ஸ் இன்ஸ்டாலேஷனில் நம்ம பார்க்கும்போது இந்தியா வந்து உலகத்திலேயே 4வது இடத்துல இருக்குன்றாங்க விண்ட் எனர்ஜியில். கரெக்ட் தான். விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டியில் இந்தியாவில் உலகத்திலே 4வது இடத்துல இருக்கிறோம். Wind power contributes a greater share than solar power to the total installed renewable energy capacity in India. அதாவது சூரிய வெளிச்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் விட விண்ட் எனர்ஜி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் அதிகன்றாங்க. இது தப்பு. ரீசெண்ட் டேட்டில் அது சேஞ்ச் ஆகிடும். முன்னாடி வேணால் அப்படி இருக்கலாம். பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நமக்கு சோலார் எனர்ஜி மூலமாக தான் அதிகப்படியான பவர் நம்மளுக்கு கிடைக்குது. குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா ஆர் அமாங் த டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த இந்தியாஸ் விண்ட் பவர் கெப்பாசிட்டின்றாங்க. இந்த 3 மாநிலங்கள் தான் விண்ட் எனர்ஜி மூலமாக அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குன்றாங்க. இது சரிதான். ஸோ அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க 1 and 3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 98 வித் ரெஃபரன்ஸ் டு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்றாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றாங்க. எலமெண்ட்ஸ்னாலும் மினரல்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ மொத்தம் வந்து ஒரு 18 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 18 தான். இந்த 18 நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னா சஸ்டைனபிள் டெவலப் கோல்ஸ் வந்து மொத்தம் 18 இருக்குமா. ஸோ இந்த 18 இதை மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் குறித்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. தே ஃபவுண்ட் இன் அபண்டன்ஸ் இன் எர்த் கிரஸ்ட்ன்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ரேராக தான் இருக்கும். இது வந்து எர்த் கிரஸ்டில் ரொம்ப அபண்டன்ஸ்னால் அதிகமாக கிடைக்கின்றாங்களே, அப்போ இது தவறு தானே அப்படின்னு தோணும். அப்படி இல்லை. ரேர் எர்த் மினரல்ஸ் மீன்ஸ் வந்து அது வந்து கிடைக்காதுன்றது கிடையாது. அது எடுக்கிறதுக்கான அந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்கிறாங்களே தவிர்த்து அது எவ்வளோ இந்த எர்த் கிரஸ்டில் அபண்டன்ஸாக தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஆல் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ்றாங்க. இதுவும் சரி. எல்லாமே மெட்டல்ஸ் தான். அர்ஜென்டினா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இந்த வேர்ல்டுன்றாங்க. இது தவறு. அர்ஜென்டினா கிடையாது. சைனா தான் வந்து இங்கே ப்ரொடியூசர்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் சைனா தான். நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ட்ரேட் வார் போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து வரி விதிச்சாரு. ஆனால் வந்து சைனாவுக்கு வரி விதிக்கும் போது நாங்கள் ரேர் எர்த் மினரல்ஸை தரமாட்டோன்ட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னே அவங்க சரி ஓகே நான் உங்களுக்கு தரல அப்படின்ட்டாங்க. அப்படி அது காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா சைனா கிட்ட தான் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்குது. அதனால அவங்க பயந்துட்டான்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது தவறு. தே ஆர் யூஸ்ட் அஸ் ஏ காம்பனண்ட் ஆஃப் மெனி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இது வந்து நிறைய இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸுக்குலாம் வந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். அப்போது 1 2 3 4 1 2 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 99 விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் லித்தியம் ட்ரையாங்கல். லித்தியம் ட்ரையாங்கல்னா ஒன்றும் இல்லை. லித்தியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகளில் ஒரு 3 நாடுகள். ஸோ இது வந்து லித்தியம் ட்ரையாங்கல்னு சொல்கிறோம். அதுதான் கேட்டிருக்காங்க. இது இதில் வந்து லித்தியம் ட்ரையாங்கல்னு கேட்குறாங்க. கரெக்டுன்னு பார்க்கும்போது மேலே தான் பார்த்தோம். ஸோ இது பார்க்கலையா? சரி ஓகே. பார்த்தோம். இதில் யார் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜென்டினா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லித்தியம். சரிங்களா? அர்ஜென்டினா, சிலி, பொலிவியா இந்த 3 நாடுகள் தான் வந்து லித்தியம் ட்ரையாங்கல்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போ எப்படி நாம் உதாரணத்துக்கு தமிழ்நாடு சொல்லலாம். லித்தியம் ட்ரையாங்கல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லும்போது பாருங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது 3 வரும்போது ட்ரையாங்கல் வருது இல்லையா? ஸோ இதுதான் லித்தியம் ட்ரையாங்கல்றாங்க. வேறு எதுவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது 1 3 5 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100 வித் ரெஃபரன்ஸ் டு குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல் ரிசோர்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். மினரல் ரிசோர்ஸ் குறித்து டிஸ்ட்ரிபியூஷன் குறித்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு கேட்குறாங்க. மினரல் ரிசோர்ஸ்னால் யார் வந்து மினரல் ரிசோர்ஸ் அந்த மினரல் ரிசோர்ஸ் ஆனது யார் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. கோபால்ட் அப்படிங்கிறது வந்து காங்கோ. இது கரெக்டு தான்.
அடுத்தா வந்து லித்தியம். லித்தியம் அப்படிங்கிறது சைனான்றாங்க. சைனா சைனா கிடையாது. சைனா லித்தியம் இப்போ தான் பார்த்தோம். அர்ஜென்டினா அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து தவறு. யுரேனியம் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா கிடையாது, உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் தான் வந்து யுரேனியம் வச்சுருப்பாங்க. அப்போ இதுவும் தவறு. நிக்கல் அப்படிங்கிறது இந்தோனேஷியா. ஸோ இது கரெக்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது 1-4 2 கரெக்டு. பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 10 கொஷின் பார்த்தோம். இந்த 10 கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்சிஆர்டி புக்கில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே என்சிஆர்டியில், இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்சிஆர்டிலேருந்து எடுத்தது தான். 11th and 12th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் புத்தகத்தை பாருங்கள், இதில் டீட்டெயில்ஸ்லாம் அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் யூஸ் நினைக்கிறேன். சந்திப்போம். நன்றி.